சரியா ஐயா வணக்கம். வாங்க ஐயா. டெக்கரேஷன் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. வாங்கின பொருளுக்கும் வேலை பார்த்தவங்களுக்குலாம் காசு கொடுக்கணும். சமையலுக்கு தேவையான எல்லா பலசரக்கும் கடனுக்கு வாங்கிட்டு வந்து தான் சமையல் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்குள்ள காசு கொடுக்கணுயா. கரிகால கபடி போட்டில ஃபைனல் போயிட்டான். அவன் ஜெயிச்சது பணம் கிடைச்சிரும். சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துருவான். சரிங்கய்யா. போலாம். என்னையா அப்படி சொல்லிட்டு இருக்காரு? கரிகாலன் தம்பி போட்டியில ஜெயிச்சு வந்ததும் பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரியல. ஐயா மேல உள்ள நம்பிக்கையில பணமே வாங்காம எல்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு பணத்தை கொடுக்கலன்னா நாம ஜாமான் வாங்கின கடைக்காரங்க நம்மள தானப்பா கேட்பான். இப்ப எனக்கும் அதான் கவலையா இருக்கு. நேற்று நடந்த விஷயத்துக்கு அப்புறம் கரிகாலன் தம்பி ஜெயிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஐயாவுக்காக லட்சக்கணக்கில் எல்லாம் நம்மளால நஷ்டப்பட முடியாது. ஆமா ஆமா. நாம இப்ப இங்க வேலைக்கு வேற ஆளுங்களை போட்டுட்டு 2 பேரும் போட்டி நடக்கிற இடத்துல போய் பார்ப்போம். கரிகாலம் ஜெயிக்கிற மாதிரி இருந்தா விட்டுருவோம். அதுவே தோக்குற மாதிரி தெரிஞ்சா நாம ஜாமான் வாங்கின கடைக்காரங்க கிட்ட போய் விஷயத்த சொல்லி நேரடியா அவங்களே சுந்தரையா கிட்ட பேசிக்க சொல்லுவோம். அப்படி பண்ணாதான் கடைக்காரங்க இங்க வந்து பணத்தை கொடுத்தாதான் விசேஷத்தை நடத்த விடுவோன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் விசேஷமே நின்னு போயிடுமே. அதுக்கு என்ன பண்றது? நாம இதை செய்யலனா இந்த விசேஷம் முடிகிற வரைக்கும் ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலன்னு கடைக்காரங்க நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்க போறது? சரி, அப்ப எதுக்கு நின்னுட்டு வாங்க கிரவுண்டுக்கு போலாம். வாங்க. நாங்க கபடி விளையாட போயிட்டு வந்துடுறோம். இப்பயே போகணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம சொந்தக்காரங்களாம் வருவாங்க. அப்புறமா போங்களே. இல்ல மாமா, கரிகாலன் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப போனதான் சரியா இருக்கும். சரிம்மா. கரிகாலா, நீ தைரியமா போ. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஜெயிப்பானா? நிச்சயம் தோத்துட்டு தான் வரப்போறான். அப்ப நாங்க சரிப்பா, நாங்க போயிட்டு வரோம். அண்ணே, ஏய், நீ என்னடி இங்க அங்கேயும் உலாத்திக்கிட்டு இருக்க? சடங்கு முடியற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. உள்ள போ. ஏய், உள்ள எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? இங்க யார் இருக்கா? சொந்தக்காரங்க தான் யாரும் இன்னும் வரலல்ல. நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் தானே இருக்கோம். அப்புறம் என்ன? அண்ணே, நான் இந்த வீட்டுல அதிகமா பாசம் வச்சிருக்கிறது ஓ மேலயும் அருள் அண்ணன் மேலயும் தான். உங்க 2 பேருனால தான் எனக்கு இந்த சடங்கே நடக்க போகுது. நீ இல்லாம சடங்கு நடந்து முடிஞ்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு. நீ விளையாடுறதுக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி எனக்கு உன் கையால நலுங்கு வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு போன. சரி, நான் உனக்கு நலங்கு வச்சுட்டே போறேன். சின்ன பிள்ளைக்கு தோணி இருக்கு, நமக்கு தோணல பாரு. உடனே கையில கூட்டிட்டு போய் தலைக்கு தண்ணி ஊத்தி குளிக்க வைக்கணும். கரிகால நலங்கு வச்சுட்டு போட்டோம். சரிங்க பாட்டி. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவதான் சின்ன பொண்ணு தெரியாம பேசுறா. நீங்களே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நல்ல நேரமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படி நலங்கு வைக்க முடியும்? குடும்பத்துக்குள்ள பண்றதுக்கு நல்ல நேரம்லாம் ஒன்னும் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீ கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியா இரு. நீங்க நலங்கு வச்சுட்டு அப்புறமா கபடி போட்டிக்கு போங்க. முதல்ல பாப்பா போய் குளிப்பாட்டு. மணிமேகலை, வாமா. சரி சரி. கடவுளே,
மணிமேகலை வா, வந்து தண்ணி ஊத்து. சரிங்க. நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? அவ ஏன் பொண்ணு, அதனால அவளுக்கு எல்லாத்தையும் நான் தான் முதல்ல பண்ணுவேன். நீங்க வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். அவங்க என்ன சொல்றது உங்களுக்கு உரிமை இல்லைன்னு? கையல் பிறந்ததுல இருந்து கையலுக்காக எல்லாமே பண்ணது நீங்க தான். சின்ன வயசுல இருந்து நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். கையல் மேல உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது இல்லைன்னு பெத்த அம்மாவாவே இருந்தாலும் கல்யாணத்தையால சொல்ல முடியாது. அவ உன் பொண்ணா இருந்தாலும் அவளை வளர்த்தவ நான். அதனால எனக்கும் அவ மேல எல்லா உரிமையும் இருக்கு. நீ தள்ளு. கல்யாணி, என்ன அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க? வந்து தண்ணி ஊத்து. இப்பதான் இந்த கேள்விக்கு நான் இருக்கேன்னு கண்ணு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. கல்யாணி, மணிமேகலை, நீங்க 2 பேரும் சல்லடை பிடிங்க, அவங்க 2 பேரும் தண்ணி ஊத்தட்டும். சரிங்க.